அதாவது கடகம் ராசி என்பது ஜோதிடத்தில் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டதும் அன்பும் பரிவும் நிறைந்த ராசியாக கருதப்படுகிறது. மேலும் இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் குடும்பத்தை முதன்மையாக கருதுவார்கள். அவர்கள் மனதில் இருக்கும் பாசமும் பாதுகாப்பு உணர்வும் மற்றவர்களிடம் மிகவும் ஆழமாக வெளிப்படும். இவர்களின் உள்ளம் மிகவும் மென்மையானது. அதனால் பிறரின் துயரத்தை தங்களுடையதாகவே உணர்ந்து உதவ முயற்சிப்பார்கள். ஒருவரை நேசித்துவிட்டால் அந்த உறவை வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றும் உறுதியும் இவர்களிடம் இருக்கும். கடகம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக அமைதியாக இருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் மிக ஆழமான சிந்தனைகளும் உணர்ச்சிகளும் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எளிதில் யாரையும் நம்ப மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை நம்பிக்கை வந்துவிட்டால் அந்த நபருக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். இவர்களின் மனநிலை நிலையானதாக இல்லாமல் சில நேரங்களில் மாற்றமடையும். இது சந்திரன் ஆட்சி காரணமாக ஏற்படுகிறது. அதனால் சில நேரங்களில் மிகுந்த மகிழ்ச்சி, சில நேரங்களில் சிறிய விஷயத்திற்கே கவலைப்படுவது போன்ற தன்மைகள் இருக்கும். கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் கருணை உள்ளவர்கள். அவர்கள் மற்றவர்களின் உணர்ச்சிகளை எளிதில் புரிந்து கொள்வார்கள். இதனால் நல்ல நண்பர்களாகவும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களுக்கு தனிமை பிடிக்கும். அதே நேரத்தில் அவர்களுக்கு நெருக்கமானவுடன் நேரம் செலவிடுவது மிகவும் முக்கியம். அவர்கள் பாதுகாப்பான சூழலை விரும்புவார்கள். இதனால் திடீர் மாற்றங்களை விரும்ப மாட்டார்கள். இவர்கள் அமைதியான வாழ்க்கையை விரும்புவார்கள். குடும்பம், வீடு, உறவுகள் ஆகியவற்றில் அதீத கவனம் செலுத்துவார்கள். வீட்டு சூழலை அழகாக வைத்திருக்கவும் அனைவரும் சந்தோஷமாக இருக்கவும் முயற்சி செய்வார்கள். இவர்களுக்கு பழைய நினைவுகள் மீது அதிக பற்று இருக்கும். இதனால் கடந்த காலத்தை அடிக்கடி நினைத்து கொண்டே இருப்பார்கள். கடகம் ராசிக்காரர்கள் சேவை மனப்பான்மை கொண்ட தொழில்களில் சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியர், மருத்துவர், சமூக சேவை, கலைத்துறை போன்ற இடங்களில் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். பணத்தை சேமிப்பதில் சற்று கவனமாக இருப்பார்கள். ஆனால் குடும்பத்திற்காக செலவிடுவதில் தயக்கம் காட்ட மாட்டார்கள். அவர்களுக்கு நிதி பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. காதலில் மிகவும் உண்மையானவர்கள். அவர்கள் உண்மையான அன்பை எதிர்பார்ப்பார்கள். ஒருவரை நேசித்துவிட்டால் முழு மனதுடன் அதில் ஈடுபடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் போது அமைதியாகி விடுவார்கள். இதை அவர்களுடைய துணை புரிந்து கொள்வது முக்கியம். அவர்களுக்கு நம்பிக்கை மற்றும் உணர்ச்சி ஆதரவு மிகவும் அவசியம். அதே போல கடகம் ராசிக்காரர்களின் பலம் மற்றும் பலவீனம்: அன்பு, கருணை அதிகம், குடும்ப பாசம், உணர்ச்சி நுண்ணறிவு, நம்பிக்கைக்கூடிய தன்மை. பலவீனங்கள்: எளிதில் மனம் புண்படுவது, அதிகமாக சிந்தித்து கவலைப்படுவது, கடந்த காலத்தில் சிக்கிக்கொள்வது, மனநிலை மாற்றங்கள். அதிர்ஷ்டங்கள்: அதிர்ஷ்ட நாள் திங்கள், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, வெண்மை கலந்த நிறங்கள், அதிர்ஷ்ட எண் 2, 7, அதிர்ஷ்ட கல் முத்து. மேலும் கடகராசிக்காரர்கள் அன்பும் பாதுகாப்பும் நிறைந்த மனம் கொண்டவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை அடைவதற்கு முக்கிய காரணம் அவர்களின் உண்மையான பாசமும் உறவுகளை மதிக்கும் குணமும் தான். சில நேரங்களில் அவர்களின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை அடையக்கூடியவர்கள். அதிலும் முக்கியமாக கடகராசிக்காரர்களின் மன உலகம் என்பது சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆழமானது. இவர்களின் உள்ளம் ஒரு பெருங்கடல் போல இருக்கும். வெளியில் அமைதி, ஆனால் உள்ளே எண்ணங்களின் அலைகள் அடிக்கடி எழும். சிறிய விஷயங்களிலும் அவர்கள் பெரிய அர்த்தத்தை கண்டுபிடிப்பார்கள். ஒருவர் பேசும் வார்த்தைகளின் பின்னால் இருக்கும் உணர்ச்சிகளையும் கூட அவர்கள் உணர்ந்து விடுவார்கள். இதனால் பல நேரங்களில் அவர்கள் மற்றவர்களை விட முன்னதாகவே விஷயங்களை புரிந்து கொள்ளும் திறன் பெற்றவர்களாக இருப்பார்கள். அதே சமயம் இவர்களின் இந்த ஆழமான உணர்ச்சி உலகமே சில சமயங்களில் அவர்களுக்கு சுமையாகவும் மாறும். அவர்கள் மனதில் வைத்து கொள்ளும் நினைவுகள் மிகவும் நீண்ட நாட்கள் அழியாது. நல்ல நினைவுகள் அவர்களுக்கு மகிழ்ச்சிகளை கொடுத்தாலும் காயப்படுத்திய அனுபவங்கள் அவர்களை நீண்ட நேரம் பாதிக்கும். இதனால் மன அழுத்தம் வராமல் இருக்க அவர்கள் தங்களை தாங்களே சமநிலைப்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் கடகராசிக்காரர்கள் நண்பர்களை தேர்வு செய்வதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். எல்லோருடனும் எளிதில் பழக மாட்டார்கள். ஆனால் ஒருவரை நெருக்கமாக எடுத்துக்கொண்டால் அந்த நட்பை மிகவும் மதிப்பார்கள். இவர்களுடன் நண்பராக இருப்பது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் அவர்கள் எப்போதும் உண்மையாகவும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இருப்பார்கள். நண்பர்களுக்கு உதவி செய்யும் போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வார்கள். ஆனால் அவர்களிடம் அன்பு காட்டாமல் விட்டால் அல்லது அவர்களை மதிக்காமல் நடந்து கொண்டால் அவர்கள் மெதுவாக அந்த உறவிலிருந்து விலகி விடுவார்கள். நேராக சண்டை போடுவதற்கு பதிலாக அமைதியாக விலகுவது இவர்களின் தன்மை. கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குடும்பம் என்பது மையமாக இருக்கும். அவர்கள் எவ்வளவு பெரிய சாதனைகள் செய்தாலும் இறுதியில் குடும்பத்துடன் அமைதியாக வாழ்வதே அவர்களின் முக்கிய இலக்கு. குடும்ப உறுப்பினர்களின் நலனுக்காக அவர்கள் எவ்வளவு தியாகம் செய்தாலும் தயங்க மாட்டார்கள். இவர்கள் நல்ல தந்தை, தாய், சகோதரர் அல்லது சகோதரியாக இருப்பார்கள். குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை வந்தால் அதை சமாளிக்க முன் வருவார்கள். அவர்களின் அன்பும் பாதுகாப்பும் காரணமாக குடும்பத்தில் அனைவரும் இவர்களிடம் ஒரு நம்பிக்கையுடன் இருப்பார்கள். சில நேரங்களில் குடும்பத்தை பற்றிய அதிக கவலை அவர்களுக்கு மன அழுத்தங்களாக மாறலாம். கடகராசிக்காரர்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் அவர்களின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதுதான். அவர்கள் சில நேரங்களில் அதிகமாக யோசித்து அன்னெசரி டென்ஷன் என்று எடுத்துக்கொள்வார்கள். ஒரு விஷயம் நடக்காமல் இருந்தாலும் அது நடந்துவிட்டது போல மனதில் கற்பனை செய்து கவலைப்படுவார்கள்.
இவர்களுக்கு வாழ்க்கை சொல்லும் முக்கிய பாடம் எல்லாவற்றையும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என்பதே. சில விஷயங்களை விட்டுவிட கற்றுக்கொண்டால் அவர்கள் வாழ்க்கை மிகவும் இலகுவாக மாறும். தன்னம்பிக்கை மற்றும் மனநிலையை நிலையாக வைத்து கொண்டால் அவர்கள் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். ஏனென்றால் கடகராசிக்காரர்கள் இயல்பாகவே ஆன்மீக சிந்தனை கொண்டவர்கள். கோவில், பூஜை, தியானம் போன்றவற்றில் அவர்கள் அமைதியை கடைபிடிப்பார்கள், கண்டும் பிடிப்பார்கள். சந்திரன் ஆட்சி காரணமாக தண்ணீர் தொடர்பான இடங்கள் இவர்களுக்கு மிகவும் நல்ல செய்திகளை தரும், நல்ல சக்திகளை உருவாக்கும். அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு முக்கியமான தேவையானது மன அமைதி. மனம் அமைதியாக இருந்தால் அவர்களின் உள்ளுணர்வு அவர்களை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும். இதனால் தியானம், யோகா போன்றவற்றை தொடர்ந்து செய்தால் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை காண முடியும். மேலும் கடகராசிக்காரர்களை வெளியில் இருந்து பார்த்தால் அவர்கள் அமைதியானவர்கள், மென்மையானவர்கள் என்று கூட தோன்றலாம். ஆனால் உண்மையில் அவர்களுக்குள் ஒரு வலுவான மனத்திறன் மறைந்து கிடக்கும். அவர்கள் எதையும் உடனே வெளிப்படுத்த மாட்டார்கள். எல்லாவற்றையும் உள்ளுக்குள் வைத்து கவனித்து சரியான நேரத்தில் தான் செயல்படுவார்கள். இந்த தன்மை காரணமாக பலர் அவர்களை அண்டர்எஸ்டிமேட் பண்ணுவார்கள். ஆனால் ஒரு நாள் அவர்கள் எடுக்கும் முடிவு எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தும். இவர்கள் மிகவும் பாதுகாப்பு உணர்வு கொண்டவர்கள். தங்களை மட்டுமல்ல, தங்களுக்கு நெருக்கமானவர்களையும் பாதுகாக்கும் இன்ஸ்டிங்க்ட் அவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். ஒருவரை அவர்கள் என் மனிதர் என்று மனதில் வைத்து கொண்டால் அவர்களுக்கு எதிராக யாரேனும் வந்தால் கடகராசிக்காரர்கள் மிகவும் கடுமையாக மாறி விடுவார்கள். இந்த ஹிட்டன் ஸ்ட்ரென்த் தான் அவர்களின் உண்மையான பவர். கடகம் ராசிக்காரர்களின் காதல் உலகம் மிகவும் பியூர் ஆனதும் ஆழமானதும் ஆக இருக்கும். அவர்கள் காதலை ஒரு கேமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அது அவர்களுக்கு வாழ்க்கையே. ஒருவரை காதலித்து விட்டால் அந்த நபரை முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். அவர்களின் சிறிய விருப்பங்கள், பழக்கங்கள் எல்லாவற்றையும் நினைத்து வைத்துக் கொள்வார்கள். ஆனால் அவர்களின் ஒரு பெரிய ரகசியம் என்னவென்றால் அவர்கள் எப்போதும் தங்கள் உணர்ச்சிகளை வெளியில் காட்ட மாட்டார்கள். நான் உன்னை காதலிக்கிறேன் என்று நேராக சொல்லாமல் செயல்களில் காட்டுவார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பான உறவுதான் முக்கியம். ஒரு உறவில் நம்பிக்கை உடைந்துவிட்டால் அதை மீண்டும் சரி செய்வது மிகவும் கடினம். இதனால் அவர்களிடம் உண்மையாக நடந்து கொள்வதுதான் உறவை நீண்ட காலம் நிலைநிறுத்தும் வழி. கடகம் ராசிக்காரர்கள் பணத்தை சம்பாதிப்பதிலும் சேமிப்பதிலும் ஒரு நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் உடையவர்கள். அவர்கள் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட் கூட பாதுகாப்பான வழிகளைத்தான் தேர்வு செய்வார்கள். ஆரம்பத்தில் அவர்களின் வளர்ச்சி மெதுவாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் எடுத்த பாதை ஸ்டெடியாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு 28 35 வயதுக்குள் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி உருவாகும். இது அவர்களின் ஃபேஷன்ஸ் மற்றும் கன்சிஸ்டன்சி காரணமாக வரும். வீடு வாங்குவது, குடும்பத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பது போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு முக்கிய இலக்காக இருக்கலாம். அவர்கள் பணத்தை வீணாக செலவழிக்க மாட்டார்கள், ஆனால் அன்புக்குரியவர்களுக்கு செலவழிக்கும் போது மட்டும் கணக்கு பார்க்க மாட்டார்கள். மேலும் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் சில எமோஷனல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஆனால் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் தான் அவர்களை வலுவானவர்களாக மாற்றும். வாழ்க்கையின் நடுப்பகுதிக்கு பிறகு அவர்கள் மிகவும் பெரிய முன்னேற்றத்தை காண்பார்கள். அவர்களுக்கு வரும் ராஜயோகம் என்னவென்றால், நேரம் வந்தால் எல்லாம் சரியாகும் என்ற நிலை. ஆரம்பத்தில் தாமதமாக இருந்தாலும் அவர்கள் முயற்சி வீணாகாது. சரியான நேரத்தில் சரியான வாய்ப்பு வந்து சேரும். அந்த நேரத்தில் அவர்கள் எடுத்த முடிவுகள் அவர்களை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். குறிப்பாக கிரியேட்டிவ் ஃபீல்டு, பிஸ்னஸ் அல்லது மக்கள் தொடர்பு உள்ள வேலைகளில் அவர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பெற வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய வேண்டுமானால் ஒரு விஷயம் மட்டும் கவனிக்க வேண்டும். அதிகமாக உணர்ச்சி வசப்படாதீர்கள். அவர்கள் மனதில் வரும் ஒவ்வொரு உணர்ச்சிகளையும் முக்கியமாக எடுத்துக்கொண்டால் அது அவர்களை சோர்வடையச் செய்யும். அவர்கள் தங்கள் மனதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கொண்டால் அவர்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகும். தன்னம்பிக்கை, செல்ஃப் லவ் மற்றும் பாசிட்டிவ் திங்கிங் இவர்களுக்கு மிகப்பெரிய பவராக மாறும். அந்த பவர் வந்துவிட்டால் கடகம் ராசிக்காரர்களை யாராலும் தடுக்க முடியாது. இது ஒரு புறம் இருக்க, கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் எதிர்பாராத மன அழுத்த காலங்கள் வரும். இந்த நேரங்களில் அவர்கள் யாரிடமும் பேசாமல் உள்ளுக்குள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள முயற்சிப்பார்கள். இதுவே அவர்களுக்கு பெரிய ஆபத்தாக மாறும். ஏனென்றால் அவர்கள் மனதில் சேமித்து வைத்துக் கொள்ளும் கவலைகள் ஒரு நாள் வெடிக்கும். சில குறிப்பிட்ட காலங்களில் பாதிப்பு அதிகமாக இருக்கும். அவர்கள் எடுத்த முடிவுகள் தவறாக போகும் வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக கோபத்தில் அல்லது உணர்ச்சியில் எடுத்த முடிவுகள் பின்னர் அவர்களை வருத்தப்படுத்தும். அதனால் அந்த நேரங்களில் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பதும் நல்லது. சின்ன விஷயம்தான் என்று நினைத்தாலும் அது பெரிய பிரச்சனையாக மாறும் சாத்தியம் இருக்கும். கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் நல்லவர்கள் என்பதால் அவர்களை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கும் சிலர் வாழ்க்கையில் வருவார்கள். வெளியில் நண்பராக நடித்து உள்ளுக்குள் பொறாமை கொண்டிருப்பார்கள். இவர்களை சுற்றி இருக்க வாய்ப்புகள் அதிகம். இவர்களின் முன்னேற்றத்தை பார்த்து சிலர் அமைதியாக தடைகள் உருவாக்குவார்கள். நேராக எதிர்த்து வர மாட்டார்கள். ஆனால் பின்னால் பேசுவது, வாய்ப்புகளை கெடுப்பது போன்ற செயல்கள் நடக்கலாம். கடகம் ராசிக்காரர்கள் இதை உடனே புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லோரையும் நல்லவர்களாகவே நினைப்பார்கள். அதனால் யாரை நம்ப வேண்டும், யாரை தூரத்தில் வைக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வது இவர்களுக்கு மிகவும் முக்கியம். இந்த ஆபத்துகள் மற்றும் தடைகளிலிருந்து தப்பிக்க கடகம் ராசிக்காரர்கள் சில சுலபமான பரிகாரங்களை பின்பற்றலாம். முதலில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலை நேரத்தில் சந்திரனுக்கு
தொடர்பான பூஜை செய்வது, நல்ல பலன்களை, வெள்ளை நிற ஆடைகள் அணிவது, முத்து போன்ற கற்களை அணிவது இவர்களுக்கு மன அமைதிகளை கொடுக்கும். மேலும் தண்ணீர் தொடர்பான விஷயங்கள் இவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். காலையில் சுத்தமான நீரை பார்த்து நாள் தொடங்குவது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வது, குறிப்பாக உணவு தானம் செய்வது இவர்களின் நெகட்டிவ் எனர்ஜியை குறைத்து நல்ல வாய்ப்புகளை கொண்டு வரும். குறிப்பாக கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். அது திடீரென வரும். அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த நேரம் வந்துவிட்டால் அவர்கள் இதுவரை சந்தித்த எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு வரும். அந்த வாய்ப்பு வேலை, பிஸ்னஸ் அல்லது ஒரு முக்கியமான மனிதர் மூலமாக வரலாம். அந்த நேரத்தில் அவர்கள் பயப்படாமல் முன்னேறினால் வாழ்க்கை முழுவதும் செட்டில் ஆகும் அளவுக்கு வளர்ச்சிகள் கிடைக்கும். லேட்டான கிரேட்டா வரும் என்பதுதான் இவர்களின் வாழ்க்கையின் முக்கிய ரகசியம். அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்கள் பல நேரங்களில் தங்கள் உண்மையான சக்தியை தாங்களே உணர மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் நான் சாதாரணவன்தான் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் வாழ்க்கையை மாற்றும் திறன் கொண்டவர்கள். ஒரு நேரத்தில் அவர்கள் தங்களுடைய பயத்தை உடைத்துவிட்டால் அவர்களை யாராலும் நிறுத்த முடியாது. அவர்கள் எடுத்த ஒரு முடிவு மட்டும் கூட அவர்களின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். இதனால் அவர்கள் நினைவில் வைக்க வேண்டியது, நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள்தான். மேலும் கடக ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ஆயுதம் அவர்களின் மனசுதான். அவர்கள் நினைப்பது சாதாரண நினைப்பு இல்லை. அது ஒரு எனர்ஜி மாதிரி வேலை செய்யும். அவர்கள் எதை ஆழமாக நினைக்கிறார்களோ அதே விஷயம் வாழ்க்கையில் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே தான் ட்விஸ்ட். அவர்கள் நெகட்டிவாக யோசிச்சா கூட அது ரியலாக மாறும். அதனால்தான் பல நேரங்களில் ஏன் எனக்கு இப்படித்தான் நடக்குது என்று அவர்கள் கேட்பார்கள். உண்மையில் அவர்கள் மனசே அந்த விஷயத்தை அட்ராக்ட் பண்ணி இருக்கும். அதனால் ஒரு சிம்பிள் ரூல், நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கை ஆகும். பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்துவிட்டால் இவர்களின் வாழ்க்கை வேகமாக உயர ஆரம்பிக்கும். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் விதி ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும். சில விஷயங்கள் அவர்கள் திட்டமிட்ட மாதிரி நடக்காது. அவர்களை சில நேரங்களில் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணும். ஆனால் பின்னால் பார்த்தால் அந்த டிலேயே அவர்களுக்கு நல்லதுக்காக இருந்தது என்று புரியும். இவர்கள் வாழ்க்கை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இல்லை. அது ஒரு கர்வ் மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் ஸ்லோ, மிடில் ஸ்டெக்கிள், ஆனால் லாஸ்ட்டாக பவர்ஃபுல் ரைஸ். அவர்கள் முயற்சி நிறுத்தாமல் இருந்தால் விதி அவர்களுக்கு சரியான நேரத்தில் ரிவார்ட் கொடுக்கும். அதனால்தான் ஃபேஷன்ஸ் தான் இவர்களின் பிக்கஸ்ட் சக்ஸஸ் கீ. கடகம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் வந்ததற்கான ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் இருக்குது. அது அன்பு மற்றும் பாதுகாப்பு கொடுப்பது. அவர்கள் இருக்கும் இடம் சேஃபாக ஃபீல் ஆகும். அவர்கள் அருகில் இருந்தால் மற்றவர்கள் மன அமைதி அடைவார்கள். அவர்களின் பிரசன்ஸே ஒரு ஹீலிங் பவர் மாதிரி இருக்கும். அதனால்தான் அவர்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒரு பேக்போன் மாதிரி இருப்பார்கள். இந்த கிஃப்டை அவர்கள் சரியாக யூஸ் பண்ணினால் அவர்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை, அவர்களை சுற்றி உள்ளவர்களின் வாழ்க்கையும் உயர்ந்துவிடும். ஒரு முக்கியமான வார்னிங், கடகம் ராசிக்காரர்கள் தங்களை தாங்களே அண்டர்ஸ்டிமேட் பண்ண மாட்டார்கள். நான் முடியாது என்று நினைக்கும் அந்த ஒரு த்ரோட் தான் அவர்களின் growth-ஐ நிறுத்தும். அது மட்டுமில்லாமல் கடகம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் ஏராளமான கிரகங்கள் இருப்பது தேவையில்லாத ரணகலம், பேச்சு, விரோதம், வாக்குவாதம், போக்குவரத்து போன்றவை ஆரம்பத்தில் ஏற்படும். குரு வக்ர நிவர்த்தி அடைந்து பார்வை பலத்தை கொடுப்பதால் அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். உழைப்பு கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். நம்பிக்கைகள் ஏற்படும். எதிர்பாராத வெற்றிகள் உண்டாகும். எதிர்பாராத பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அஷ்டமத்திற்கு குரு பார்வை இருப்பதால் பஞ்சாயத்துகள், செட்டில்மெண்ட்டுகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். திட்டமிட்ட காரியங்கள் அற்புதமாக நடக்கும். எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் இருப்பதும் நல்லது. இரவு நேர பயணத்தை தவிர்ப்பதும் நல்லது. எதிர்பாராத வெளியூர், வெளிநாடு பயணம் உண்டாகும். திடீர் திருமணம் உறுதியாகும் அமைப்பு உள்ளது. பொறுமையை கடைபிடிப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய அறிமுகத்தில் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும். பயணங்கள், வெளியிடங்களுக்கு செல்லும் இடத்தில் அறிமுகமாகும் நபர்களிடம் கவனம். தாய் தந்தை உடல்நிலையில் கவனம் தேவை. பூர்வீகம் தொடர்பான விஷயத்தில் கவனம். மன அழுத்தம் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. நவக்கிரகத்தில் இருக்கும் சந்திரன் வழிபாடு மன அழுத்தத்தை தீர்க்கும். நிம்மதிகளையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். சிறு சிறு தடைகள் காணப்படும். பசுமாடுகளுக்கு வியாழக்கிழமை தோறும் உணவு கொடுப்பது தடைகளை தவிர்த்து செய்யும். பெற்றோருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் நீங்கும். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தொடர்பான விஷயங்கள் நன்றாக இருக்கும். பெற்றோர் விஷயத்தில் கவனம் தேவை. பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷம் ஏற்படும். சந்தோஷமும் பொருளாதாரமும் 80% நன்றாகவே இருக்கும். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 80% நன்றாகவே இருக்கும். ஏனென்றால் கடகராசிக்கு இந்த மாதம் கலவையான காலமாகவே இருக்கும். குரு வக்ர நிவர்த்தி பெற்று திடீர் செலவுகள், எதிர்பாராத அளவுக்கு விரயங்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் நிலவலாம். நாட்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்தாலும் வீட்டில் அன்றாடம் நடக்கும் பிரச்சனைகளில் நீங்கள் எதிலும் பெரிதாக தலையிடாமல் பொறுமை காப்பது, விலகி இருப்பது நல்லது. வீணாக வார்த்தைகளை விடாதீர்கள். பெரிய வாக்குவாதமாக மாறலாம். திருமண பேச்சுவார்த்தை இன்னும் ஒரு மாதம் தள்ளி போடலாம்.
கடகம் ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள், எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில் ரீதியான வளர்ச்சி, வேலை மாற்றம், இடமாற்றம் ஆகியவை உண்டாகும். இந்த மாதம் 2ஆம் பாதியிலிருந்து உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். தடைப்பட்ட அல்லது தாமதமான ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கடகம் ராசிக்கு இந்த மாதம் பணவரவு, பொருளாதாரம் நன்றாகவே இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும். கடன் வாங்குவதை முடிந்தவரை தவிர்க்கவும். எதிர்பாராத மருத்துவ செலவு அல்லது அலைச்சல்கள் உண்டாகும். கடகம் ராசிக்கு இந்த மாதம் உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. திட்டமிட்டு செலவுகளை செய்வதும் நல்லது. மேலும் இதையெல்லாம் தாண்டி கடகம் ராசிக்காரர்கள் இயற்கையாகவே அன்பும் கருணையும் நிறைந்த மனதை கொண்டவர்கள். இவர்களின் உள்ளம் மிகவும் மென்மையானது. பிறர் துன்பத்தை பார்த்தால் தாங்களே அதை உணர்ந்து உதவ முனைவார்கள். இவர்களின் சிந்தனை மிகவும் ஆழமானது. வெளியில் அமைதியாக இருப்பவர்கள் போல தோன்றினாலும் உள்ளுக்குள் எண்ணங்களின் அலைகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். ஒருவரின் மனநிலையை வார்த்தைகள் இல்லாமல் கூட உணர்ந்துவிடும் திறன் இவர்களிடம் இருக்கும். ஆனால் இந்த ஆழமான உணர்ச்சிதான் சில நேரங்களில் இவர்களுக்கு சுமையாக மாறும். கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை மறக்காமல் நினைத்து கொண்டே இருப்பார்கள். இதனால் மனதில் கவலைகள் அதிகரிக்கும். இங்கு வரும் ஆபத்து என்னவென்றால் பழைய நினைவுகளில் சிக்கி தற்போதைய வாய்ப்புகளை இழக்கும் நிலை. தப்பிக்கும் வழி கடந்த காலத்தை விட கற்றுக்கொள்ள வேண்டும். பரிகாரம்: திங்கட்கிழமைகளில் வெள்ளை நிற ஆடை அணிந்து அமைதியாக இறைவனை நினைத்து சிறிது நேரம் தியானம் செய்வது மன அமைதிகளை தரும். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குடும்பம் மிகவும் முக்கியமானது. அவர்கள் எந்த அளவுக்கு வளர்ந்தாலும் குடும்பத்தின் நலனே அவர்களின் முதல் முன்னுரிமை. தங்கள் உறவுகளுக்காக எவ்வளவு தியாகம் செய்தாலும் தயங்க மாட்டார்கள். அவர்களால் ஒரு குடும்பம் ஒன்றுபட்டு நிற்கும். ஆனால் சில நேரங்களில் குடும்பத்தை பற்றிய அதிக கவலை அவர்களுக்கு மன அழுத்தமாக மாறும். இதில் உள்ள ஆபத்து என்னவென்றால் மற்றவர்களின் பிரச்சனைகளை தங்களுடையதாக ஏற்று தங்களை மறந்து விடுவது. தப்பிக்கும் வழி: தங்களுக்கும் நேரம் ஒதுக்க வேண்டும். பரிகாரம்: தண்ணீர் தொடர்பான தானங்கள். குறிப்பாக தாகம் உள்ளவர்களுக்கு நீர் கொடுப்பது இவர்களுக்கு நல்ல பலனை தரும். கடகம் ராசிக்காரர்கள் எல்லோரிடமும் உடனே பழக மாட்டார்கள். ஆனால் ஒருவரை நம்பினால் அவர்களுக்காக முழுமையாக இருப்பார்கள். அவர்கள் உண்மையான நண்பர்கள். ஆனால் இதே நேரத்தில் அவர்கள் எளிதில் ஏமாறக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். இங்கு ஒரு மறைமுக ஆபத்து உள்ளது. வெளியில் நல்லவர்களாக நடிக்கும் சிலர் உள்ளுக்குள் பொறாமை கொண்டிருப்பார்கள். அவர்கள் மெதுவாக இவர்களின் முன்னேற்றத்தை தடுக்க முயற்சிக்கலாம். தப்பிக்கும் வழி: யாரையும் உடனே நம்பாமல் காலம் எடுத்து பார்த்து உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். பரிகாரம்: வாரத்தில் ஒரு நாள் அமைதியாக அமர்ந்து தங்கள் மனதை ஆராய்ந்து யார் உண்மையானவர் என்பதை உணர முயற்சிக்க வேண்டும். கடகம் ராசிக்காரர்கள் பணத்தை மிகவும் கவனமாக கையாளுவார்கள். அவர்கள் வீண் செலவு செய்ய மாட்டார்கள். பாதுகாப்பான வாழ்க்கையை விரும்புவார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் முன்னேற்றம் மெதுவாக இருக்கும். ஆனால் அவர்கள் எடுத்த பாதை உறுதியானது. ஆபத்து என்னவென்றால் பயம் காரணமாக பெரிய வாய்ப்புகளை தவற விடுவது. இது சரியா என்று அதிகமாக யோசித்து முடிவை தள்ளி போடுவார்கள். தப்பிக்கும் வழி: நம்பிக்கை கொண்டு ஒரு முடிவை எடுத்து செயல்பட வேண்டும். பரிகாரம்: திங்கள் நாளில் சிறிய அளவில் பால் அல்லது அன்னதானம் செய்வது நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பெரிய உயர்வு ஏற்படும். ஆரம்பத்தில் அவர்கள் சந்திக்கும் சிரமங்கள் அவர்களை வலுவானவர்களாக மாற்றும். பின்னர் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வந்து அதுவரை கிடைக்காத வாய்ப்புகள் திடீரென கிடைக்கும். இந்த ராஜயோகம் அவர்களின் பொறுமை மற்றும் நம்பிக்கை காரணமாக வரும். குறிப்பாக நடுத்தர வயதிற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கை மிகவும் நிலையாகவும் அவர்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் அந்த நேரத்தில் பலன் தரும். கடகம் ராசிக்காரர்களுக்கு திங்கள் நாள் மிகவும் சிறப்பானது. வெள்ளை மற்றும் இளநிறங்கள் இவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். முத்து போன்ற கற்கள் மன அமைதிகளையும் நம்பிக்கைகளையும் அதிகரிக்கும். தண்ணீர் தொடர்பான இடங்கள், கடல், நதி போன்றவை இவர்களுக்கு நல்ல சக்திகளை தரும். காலையில் நீரை பார்த்து நாள் தொடங்குவது கூட நல்ல பலனை தரும். கடகம் ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியானவர்களாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகப்பெரிய சக்தி கொண்டவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் சிரமங்கள் வந்தாலும் அதை தாண்டி அவர்கள் மிக உயர்ந்த நிலையை அடைவார்கள். அவர்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அதிகமாக உணர்ச்சி வசப்படாமல் நம்பிக்கையுடன் முன்னேறினால் அவர்களின் வாழ்க்கையில் வரும் ராஜயோகம் அவர்களை யாராலும் அடைய முடியாத உயரத்திற்கு கொண்டு செல்லும். ஏனென்றால் கடக ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாக இருப்பவர்களாக தோன்றினாலும் அவர்களின் உள்ளத்தில் பல கவலைகள் ஒளிந்திருக்கும். அவர்கள் எதையும் அதிகமாக யோசிப்பார்கள். ஒரு சிறிய விஷயத்தையும் பெரிதாக கற்பனை செய்து மனதில் பதித்து கொள்வார்கள். இதனால் சில நேரங்களில் அவர்கள் தூக்கமின்மை, மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இங்குள்ள ஆபத்து அவர்கள் மனதில் உருவாக்கி கொள்ளும் பயமே அவர்களின் முன்னேற்றத்தை தடுக்க ஆரம்பிக்கும். உண்மையில் நடக்காத விஷயத்திற்காக அவர்கள் தங்களை தாங்களே சோர்வடைய செய்து கொள்வார்கள். தப்பிக்கும் வழி: தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரம் மனதை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும். அதிக சிந்தனைகளை குறைக்க வேண்டும்.
பரிகாரம்: திங்கள் நாளில் அமைதியாக நீரை நோக்கி சிறிது நேரம் அமர்ந்து இறைவனை நினைப்பது மன அழுத்தத்தை குறைக்கும். கடகம் ராசிக்காரர்கள் உறவுகளை மிகவும் மதிப்பவர்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கும் அன்பும் கவனமும் கிடைக்காத போது மனதில் ஆழமாக காயங்கள் ஏற்படும். அவர்கள் அதை வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள் வைத்துக் கொள்வார்கள். இதில் உள்ள ஆபத்து: பேசாமல் மனதில் வைத்துக் கொள்வது ஒரு நாள் பெரிய பிரச்சனையாக வெடிக்கும். உறவுகள் மெதுவாக தூரமாகும். தப்பிக்கும் வழி: மனதில் இருக்கும் உணர்ச்சிகளை அமைதியாக பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அன்புடன் பிறருக்கு உதவுவது, உணவு தானம் செய்வது உறவுகளில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு நேரம் வரும். அந்த நேரம் அவர்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். இதுவரை கிடைக்காத வாய்ப்புகள் திடீரென வந்து சேரும். அவர்கள் செய்த நல்ல செயல்களின் பலன் அந்த நேரத்தில் வெளிப்படும். இந்த ராஜயோகம் மெதுவாக ஆரம்பித்து பின்னர் பெரிய உயர்வை தரும். அவர்கள் மனநிலையை சரியாக வைத்து கொண்டால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் நிலையான உயரத்தை அடைய முடியும். சரி, உங்கள் ராசி பலன்களையும் பரிகாரங்களையும் ஒவ்வொரு மாதமும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்.